ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். எல்லாருமே இந்த ஒரு நாளுக்கோசம் தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா T20 செமிஃபைனல் இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பாக எல்லாருமே டிவி முன்னே தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியாவோட ஒரு 13 வருஷ கனவு, கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கிற 130 கோடி மக்களும் ஆவலாக இருப்பாங்க இந்திய அணி கோப்பையை வெல்லணும்னு சொல்லிட்டு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாள் வீரர் யுவராஜ் சிங் அவர் பார்த்தீங்கன்னா இந்திய அணி பற்றியும் அப்புறம் ரோஹித் சர்மா பற்றியும் சில பல கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி தான் உலகக்கோப்பை வெல்லும்னு அவர் சொல்லியிருக்காரு. அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்ம யுவராஜ் சிங் அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, 2007 எங்கள் இந்திய அணி எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதோட பலம் அதிகமாக இருக்குது இந்த வாட்டி T20 வேர்ல்டு கப்பில் இந்திய அணி. பேட்டிங் போலிங் சொல்லிட்டு எல்லாத்திலுமே சூப்பராக இருக்காங்க. ஒரு வேர்ல்டு கப் அடிக்கிறதுக்கு தகுதியான டீம் இந்திய அணி, அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக என்னோட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா இந்திய அணி தான் உலகக்கோப்பை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவராஜ் சிங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் தான் இந்த T20 வேர்ல்டு கப்போட பிராண்ட் அம்பாசிடர். அதனால் அவரே இந்த மாதிரி பேசியிருக்கிறது, அவர் ஒரு எப்படியாப்பட்ட ஸ்டார்னு தெரியும் உங்களுக்கு. அவர் வேர்ல்டு கப்பில் பண்ணாத ரெக்கார்டே கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு ஸ்டார் பிளேயர் யுவராஜ் சிங், அவர் இந்த மாதிரி கருத்தெல்லாம் தெரிவிச்சிருக்கிறது இந்திய அணி கண்டிப்பாக ஒன்று ஊக்கத்தை கொடுக்கும். இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்காவை நம்ம இந்திய அணி வீழ்த்தி ஆகணுங்க. ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் சாதாரண அணி இல்லை, அவங்களும் ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு தரமான டீம் தாங்க. பேட்டிங் சூப்பராக இருக்குங்க அவங்களது. கில்லர் அவர் கேல்சன் இருக்கார், அப்புறம் இவர் மாக்ரம் இருக்காங்க. பேட்டிங் சூப்பராக இருக்குது. போலிங்லாம் அந்தளவுக்கு நல்ல தரமான நோர்க்கியா, அப்புறம் ரபாடான்னு சொல்லிட்டு நல்ல நல்ல போலர்ஸ் இருக்காங்க. அவங்கள எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம், நம்ம டீம் பிளேயர்ஸ் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணுறதுல தான் மேட்ச் இருக்குது, ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்திய அணி வெல்றதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வேறு இங்கிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக எப்படி சொல்கிறது சூப்பராக விளையாடினாங்க. வெறும் 171 தான் அடித்தாங்க. சூப்பராக டிஃபெண்ட் பண்ணாங்க பாருங்கள் நம்ம இந்திய அணி. அதுவும் நம்ம ஸ்பின்னர்ஸ் சொல்லவா வேணும், சூப்பராக போட்டாங்க. குல்தீப் ஒரு 3 விக்கெட்டு, அப்புறம் இவர் அக்சர் பட்டேல் ஒரு 3 விக்கெட்டு. சூப்பராக அப்படியே இங்கிலாண்டை பொட்டலம் கட்டிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக போட்டாங்க இங்கிலாண்டுக்கு ஆப்போசிட்டாக. அதே ஃபார்ம் இப்போது எடுத்துட்டோன்னுங்க. நம்ம ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஃபஸ்ட்டு பேட்டிங்கிறது ஒரு 170 180 அடித்தா கண்டிப்பாக சேசிங் சவுத் ஆஃப்ரிக்கா கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு தரமான பவுலர்ஸ் இருக்காங்க ஒன்று. அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா மேக்ஸிமம் சேசிங்கில் நிறைய மேட்ச் தோக்க வேண்டியதெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. அதெல்லாம் அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். பார்க்கலாம் நம்ம இந்திய அணி எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது. இந்திய அணி இந்த வாட்டி வேர்ல்டு கப் அடிக்க மாட்டேங்காதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.